ஹாய் குட் ஈவினிங் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் செஞ்ச இட்லி மிச்சமாக இருக்கா? சூப்பரான ஒரு கொத்து இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாங்களா? வாங்க. அதுக்கு வந்து இட்லி உதிர்த்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஆனியன் இதெல்லாம் நான் நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 எக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். கொத்து பரோட்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதேமாதிரி கொத்து இட்லி ஃப்ரைங்க செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி அது வந்து கடுகு கருவேப்பிலெலாம் போட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, ஆனியன் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதுக்கு லேசாக மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இட்லியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். இட்லியில் உப்பு நம்ம சேர்க்க தேவையில்லை. 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் போட்டு நல்ல பொன்னிறமாக வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு என்ன, நம்ம எடுத்து வச்சுருக்கோமே எக்கு, அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 இதை உடச்சி ஊற்றி அதுக்கு மட்டும் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாங்க. ஏன்னா எக்குக்கு சால்ட்டு சேர்த்தா செம்மையாக இருக்குங்க. அதனால தான் இப்போ என்ன, நல்லா கிண்டிக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓகே, ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம உதிர்த்து வச்சுருக்க இட்லி அதில் சேர்த்து நல்லா கிண்டி வணக்கி சூப்பரான ஒரு டின்னர் ரெடிங்க. இதெல்லாம் கொடுங்க, குழந்தைங்களாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. டாடா பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.